film. Um, Rajvi Shetty avargal, Upendra sir avargal, and Shivana avargal. I'd also like to request Mr. Vincent avargal to join us on stage. Our lovely producer, Ramesh Reddy avargal, to say a few words. On behalf of Suraj Productions, I'd like to request Mr. Ramesh to welcome our chief guest. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்து இந்த மீடியாவுக்கும் வணக்கம். தமிழில் நான் ட்ரை பண்ணுற எதனா மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் சமிக்கணும். இப்போ நீங்கள் டெய்லர் பார்த்தீங்கோ, சாங் பார்த்தீங்கோ, எப்படி இருக்குதுன்னு நாளைக்கு தான் நீங்கள் பேசணும். இப்போது ஜாப்பர் சொன்னோம், அவங்க ஷூட்டிங்கில் இருக்கிறாங்கன்னுட்டு வரல. ராஜேந்திர சாருக்கு ஃபோன் பண்ணோம், அவங்க வெளியில் இருக்கிறோம், வர்றதுக்காகிறதில்ல சார் சொன்னாங்க. ரொம்ப ட்ரை பண்ணோம், கொஞ்சம் அவர் வர்றதுக்காகிறதில்ல, ரொம்ப கொஞ்சம் இது இருக்குது சார், ஷூட்டிங் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் ஆந்தோனி சாருக்கு இன்வைட் பண்ணோம். அது நம்ம சிவானா சார் இன்வைட் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு சார். இந்த படத்தை பற்றி நான் பேசணுமுன்னா ஜாஸ்தி பேசுகிறதில்ல நான். என்னென்னா அது நம்ம டைரக்டர் பேசுகிறாரு, நம்ம சிவானா உப்பி சார், நம்ம ராஜ்பி சார் பேசுகிறாரு. அது அவங்கள்தான் சொல்லணும். ஏன்னா அவங்க இந்த படத்தில் என்னென்ன இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். இது நீங்கள் பார்க்கணும். இது ஃபஸ்ட் டைம் இந்தியாவிலே நாங்கள் இந்த சப்ஜெக்ட் எடுத்துருக்கிறது. அது நீங்கள் பார்த்தா தான் தெரியும். இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. நம்ம சிவானன் அது எப்படி சொல்கிறதுன்னா நீங்கள் படத்தில் பார்த்தா தான் சொல்லணும். இப்போது ஜாஸ்தி சொல்லிட்டா இதாகி போகுது. சிவன் ஆட்டும் நம்ம உபேந்திரா சார் அவங்க ஸ்டைல் பார்க்கணும். நீங்கள் அந்த வண்டி மேலே நின்றுக்கு அவங்க ஓடுறது, அவங்க பேசுகிறது ஸ்டைலெல்லாம் பார்க்கணும். இன்னும் நம்ம ராஜேஷ்பாய் செட்டி இப்போ பார்த்தீங்கோ, இந்த சாங்லவே பார்த்தீங்கோ எப்படி ஓடுறாருன்னுட்டு உங்களுக்கு தெரியும். இது நீங்கள் படத்தில் பார்த்தோன்னா ஒருத்தர் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா அது படத்தாவே பார்க்கணும். அப்புறம் நம்ம சிவானது ரொம்ப நேற்று பேசிட்டு இருக்கிறேன். இப்போ அதே பேசினா நல்லா இருக்குது, நீங்கள் படத்தில் பாருங்க. அப்புறமா இதுக்கெல்லாம் கிரெடிட்டு நம்ம அர்ஜுன் சார் பேசுகிறாரு. இந்த என்னென்ன இருக்குது இதில் அன்னிட்டு. இப்போ அர்ஜுன் சார் இந்த கதை எப்படி அவங்களுக்கு தலைக்கு எப்படி வந்துச்சோ எனக்கு தெரியாது. அது எங்களுக்கு சொன்னார், நாங்கள் பண்ணோம். இதுக்கெல்லாம் ஃபுல்லு அந்த கதைக்கெல்லாம் ருவாரி நம்ம அர்ஜுன் சார் தான். அவங்க பேசுகிறாங்க சார். வணக்கம், தேங்க்ஸ். படம் பாருங்க, நல்லா இருக்குது, நல்லா இது பண்ணியிருக்கிறோம். எல்லோரும் வந்து படம் பாருங்க சார். தேங்க்யூ. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். சந்தோஷமாக இருக்குது ஆஃப்டர் லாங் டைம் உங்களை பார்க்குறது. சிவனா சாரோட பெரிய ஃபேன் நான். அவரோட ஹம்பிள்னஸ்க்கு பெரிய ஃபேன் நான். ரொம்ப அமைதியான பெரிய லெகசிலேருந்து வந்த ஒரு ஆக்டர், மனிதர்கிட்ட மாதிரிலாம் அவர் பர்சனலாகவும் பேச மாட்டார். எங்கேயுமே அப்படி கேள்விப்பட்டதில்லை அவரை பற்றி. ரீசெண்டாக அவரை பற்றி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், ரொம்ப நிகழ்ந்தேன் ஆக்சுவலாக. ஏன்னா ரீசெண்டாக அவருக்கு ஒரு கேன்சர் வந்துச்சு. முக்கியமான ஒரு இப்போ கேன்சர்னால் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ முக்கியமான ஒரு பிரச்சனை நமக்குன்னு சொல்லிட்டு.
எல்லாம் டெரரைஸ் ஆகி வீட்டில் போய் உட்காந்துருவாங்க, படுத்துருவாங்க, டல் ஆயிடுவாங்க. இவர் பண்ண முதல் காரியம் என்னென்னா, அந்த ப்ரொடியூசருக்கு கால் பண்ணி, இன்னும் எவ்வளோ நாள் ஷூட்டிங் இருக்குது, மீதி உள்ள ஃபைட் போர்ஷனை முடிச்சிருங்க, டப்பிங் முடிச்சிருங்க, ஹாஸ்பிட்டல் போனால் எனக்கு என்ன வேணால் ஆகலான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தருணங்களில் என்ன நடக்கும்னா, வழக்கமாக நம்ம வந்து ஃபேமிலி கூட இருக்கணும், இல்லை தனியாக உட்காந்து டல் ஆயிடுவோம். அப்போ வந்து தான் தொழிலில் தான் நம்பின ப்ரொடியூசரை விட்டுறக்கூடாதுன்னு நினச்சார் பார்த்தீங்களா. அவருக்கு அது அவசியமே இல்லை. அவருக்கு எல்லாமே சொத்து சுகம்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த ப்ரொடக்ஷனை முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு ஒன்று நினச்சிட்டு தான் அப்புறம் வந்து அவர் ப்ராசஸ்லாம் ஆரம்பிச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். இந்த மாதிரி ஒரு மனசு படித்த ஆக்டர் தான் நம்ம சிவனா சார். ஸோ சந்தோஷம் சார். நிறைய படம் பார்த்துருக்கேன். மஃப்டி படம் மாதிரி நிறைய படங்கள் வந்து எங்களுக்கு ரெஃபரன்சஸ் ஆக்ஷன் படம் பண்ணுறதுக்கு. இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் இந்த ஏஜுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் துள்ளி குதிச்சு டான்ஸ் ஆடுறீங்க. ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு சார் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ். உங்களை பார்த்தா இன்னும் நிறைய எனர்ஜி கிடைக்குது. சந்தோஷம் சார் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது. அப்புறம் அடுத்ததாக வந்து உபேந்திரா சார் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் மியூசிக் டைரக்டராக. புத்திவந்தா அப்படின்ற ஒரு கன்னட படம், நான் ஒரே படம் தான் ஒர்க் பண்ணேன். அதுவும் உபேந்திரா சார் கூட பண்ணேன். சாரோட டைரக்ஷனுக்கு பெரிய ஃபேன். A1 மாதிரி படங்கள் மாதிரிலாம் இன்னைக்கு வரைக்குமே அந்த மாதிரிலாம் யோசிக்க முடியாதுன்ற மாதிரி வித்தியாசமான கதைகளுக்கு சொந்தக்காரர் அவர். நீங்கள் தமிழில் ஒரு படம் டைரக்ட் பண்ணணும் சார். நிறைய படங்கள் தமிழில் ஆக்ட் பண்ணணும் நீங்கள். ஸோ நான் அவர் கூட ஒர்க் பண்ணும்போதும் ரொம்ப ஏதாவது புதுசாக விஷயம் கற்றுக்கிட்டே இருப்பார். நான் ஒரு சின்ன ஆள் தான். ஐ திங்க் ஒரு 15 இயர்ஸ் பேக் வந்து மியூசிக் பண்ண புதுசு. நான் மியூசிக் பண்ணும்போது கூட அது என்ன இது என்னன்னு ஏதாவது ஒன்று கற்றுக்கலாமா என்று தெரிஞ்சுக்கலாமான்ற மாதிரி ரொம்ப க்யூரியஸாக பேசுவார். ஸோ உங்களோட இந்த படம் மிகுந்த வெற்றியடைய வாழ்த்துக்கள் சார். கண்டிப்பாக நல்லா இருக்குது. டீசர் பார்த்தேன். அண்டு ராஜ்பி செட்டி சாரோட ரீசெண்ட் உங்களோட அப்பியரன்சஸ் அண்ட் உங்களோட ஒர்க்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது சார். ரொம்ப நீங்கள் கன்னட இண்டஸ்ட்ரி கிடைச்ச ஒரு ப்ராமிசிங் டைரக்டர். தமிழ்லையும் நீங்கள் இங்கே உள்ள ஹீரோஸ் வச்சு நீங்கள் டைரக்ட் பண்ணணும் படம் ஃப்யூச்சரில். கண்டிப்பாக உங்கள் பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு நான் பெரிய ஃபேன். தமிழ்லையும் நீங்கள் ஆக்ட் பண்ணணும். சொன்னீங்க வரக்கூடாது, நான் சொல்லக்கூடாது. கூடிய சீக்கிரம் நிறைய படங்களுக்கு தமிழில் ஆக்ட் பண்ணணும். அண்ட் இந்த படத்தோட நாயகன் வந்து அர்ஜுன் ஜன்யா, மியூசிக் டைரக்டர் கம். அர்ஜுன் ஜன்யா அப்படின்றவர் வந்து ஒரு 20 வருஷம் மியூசிக் பண்ணுறீங்களா சார் நீங்கள்? 20 இயர்ஸ், மோர் தேன் 20 இயர்ஸ் வந்து கன்னடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் மியூசிக் பண்ணிட்டு இருக்க ஒருத்தர் வந்து ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வந்து அப்ராக்சிமேட்லி 3 இயர்ஸ் சிஜிலாம் நிறைய இன்வால்வ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ண ப்ரொடியூசர் உங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். ப்ரொடியூசர் நினைக்காம இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. அதுக்கு முழு சப்போர்ட் பண்ண உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இந்த படம் மிகுந்த வெற்றி அடையும். என்னோடய ஃப்ரெண்டு அங்கே ஹீரோ இருக்கிறாரு. ஸோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஹீரோ. தேங்க்யூ. நைஸ் மீட்டிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Thank you so much, sir. Abhi, I'd like to request all of you for a group picture. Or group picture மட்டும் ஒண்ணா எடுத்துக்கலாம். வீடியோஸ் எடுத்துக்கலாம். Okay, thank you. Please be seated எல்லாருமே. So the man behind it, மியூசிக்கோட நிறைய ஹார்ட்ஸ்குள்ள நிறைய போயிருக்காரு. இப்போ ஃபைனலி இஸ் மேக்கிங் ஹிஸ் டைரக்டோரியல் டெபியூ. ஐட் லைக் டு வெல்கம் அர்ஜுன் ஜானியா அவர்கள் டு சே a few words. முதலாவது ஸ்ரீ ஜெகத்குரு ஆதிசங்கராச்சாரியரை மனசில் நினச்சி இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை எல்லாம் பார்த்து. கண்டிப்பாக முதலாவதாக விஜய் ஆண்டனி சார், நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உங்களை பார்த்ததும் நான் ஃபஸ்ட் சொன்னது சார், உங்கள் மியூசிக் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னுட்டு. நான் நிறைய படத்தில் நீங்கள் பண்ண மியூசிக் நான் ஃபேன் சார். அந்த பாட்டுங்க அவ்வளோ கமர்ஷியலாக நீங்கள் வாசித்தது எல்லாமே. விஜய் சாருக்கு நீங்கள் பண்ண பாட்டு நான் நிறைய ஸ்டேஜஸில் நானும் வாசித்திருக்கேன் அந்த பாட்டுங்களை. ஸோ ஹாப்பி தட் யூ கேம். எதுக்கு உங்களை ஃபஸ்ட்டாக சொன்னேன்னா, ஒரு மியூசிக் டைரக்டர் டைரக்ட் பண்ண என்ன ஆகணும் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு தான் அது கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா நீங்களும் டைரக்ஷன் பண்ணி நடிச்சு யூ ஆர் ஸோ சக்ஸஸ்ஃபுல். ஸோ ஹாப்பி. நான் நினைக்கவே இல்லை நீங்கள் இன்றைக்கி உங்களை பார்க்குறது பாருங்கள், யூனிவர்ஸே கனெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து அவரும் ஒரு பெரிய உங்களுக்கு ஜேர்னியாக ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த ஜேர்னியில் வந்து கட் ஆஃப் பண்ணி டைரக்ட் பண்ணுறப்ப எப்படி இருக்கோன்றது இது ஒன்று நல்ல கொலாபரேஷன் நான் நினைக்கிறேன் சார். நீங்கள் வந்தது ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அண்ட் முதலாவதாக இந்த படத்துக்கு நான் டைரக்டர் இன்னைக்கு ஆயிருக்கிறேன்னா அதுக்கு ஒரே ஒரு பேர் தான், டாக்டர் சிவராஜ்குமார் அண்ணா. அவர் தான் என்னை வந்து நீ தான் டைரக்ட் பண்ணோன்னு சொன்னார். அவர் சொல்லலைன்னா நான் மியூசிக்லேயே இருந்திருப்பேன். அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படம் நீ தான் பண்ணோன்னு சொன்னார். அதுக்கப்புறம் நம்ம இந்த டைரெக்ஷனுக்கே ஒரு கடவுளாக நம்ம பார்க்குறோம். அது வந்து உபேந்திரா சார். நம்ம டைரெக்ஷன் சக்கரவர்த்தின்னு கூப்பிடுறாங்க. எல்லா டைரக்டர்ஸ்க்கும் அவர் தான் இன்ஸ்பிரேஷன். ஸோ அவர் ரொம்ப பெரிய
மனசு பண்ணி இந்த கதை கேட்டு அவரு கூட இதில் ஒரு கேரக்டர் ஒரு அமேசிங் ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்துருக்காரு. அண்ட் என்னோட ஃபேவரட் ராஜ்வி ஷெட்டி சார், தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். ஆஸ் ஆல்வேஸ் அ கிரேட் ஸ்ட்ரென்த். கன்னடா வந்துட்டு இன்னும் ஸ்ட்ராங் ஆயிருக்கானா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ராஜ்வி ஷெட்டிஸ் என்ட்ரி இன் டு கன்னடா சினிமாஸ். வி ஆர் ஆல் ஸோ ப்ரவுட். அண்ட் படத்தில் நீங்கள் இருக்கிறது எனக்கு ஒரு எனர்ஜி சார், எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கீங்க. ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படம் இவ்வளோ பெருசாக 3 years தாங்கி இருக்கிறது நம்ம ப்ரொடியூசர் ரமேஷ் ரெட்டி சார். அவர் நிறைய பேச மாட்டார், ஆனால் அவரோட ஜெர்னியை ரொம்ப பெரிய இன்ஸ்பைரிங் ஜெர்னி அவரது. ரொம்ப சின்ன இடத்துலேருந்து இன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய ஆளாக கர்நாடகாவில் ஒரு பெரிய பேனராக அவங்க நின்று இருக்காரு. ஸோ ஒரு ஹியூஜ் பட்ஜெட் படம். நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தாலே உங்களுக்கு அதில் என்னென்ன இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். படத்துலேயே கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்டோரி. இந்த 45 days அன்னிட்டு இந்த 45 daysக்குள்ளே நடக்கிற ஒரு கதை. இந்த கதைக்குள்ளும் இட் இஸ் லாட் ஆஃப் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ். எனக்கு கேட்டாங்கன்னா எப்படி அன்னிட்டு நீங்கள் டைரெக்ஷன் பண்ணியிருக்கீங்களா, என்ன மாதிரி ஆங்கிளில் அப்ரோச் பண்ணியிருக்கீங்க அன்னிட்டு. முதலாவதாக நான் ஒரு ஃபேன் பாயாக இந்த 3 பேருக்கு ஃபேன் பாயாக டைரக்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபேன் பாய்ன்றதுனால இட்ஸ் நாட் ஜஸ்ட் எலிவேஷன் சீன்ஸ், இது கூட ஒரு பிரமாதமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதையை வச்சு அந்த கதைக்கு நான் ஃபேன் பாயாக இவங்களோட 3 பேரை திரையில் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த இமேஜினேஷனில் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக தமிழ்லேயும் இந்த படம் நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட எல்லாரும் ஆசீர்வாதம் இந்த படத்து மேலே வேணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அடுத்தபடியாக பேச I'd like to invite an amazing actor, Vincent Ashokan அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இங்கே நான் வந்து ஒரு கெஸ்ட்டாக தான் இங்கே வந்தேன். அதில் கெஸ்ட்டுனா சிவராஜோட கெஸ்ட். அதில் எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ஏன்னா சிவராஜ் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல நண்பர் அப்படின்னா அது சிவராஜ் தான். சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒன்றா விளையாண்டுருக்கோம். ட்ரஸ்ட்புரம் அந்த இடம் தான் எங்களுடைய கோட்டை. அதுலேருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்திருக்காங்க. இதில் எனக்கு வந்து ஒரு சிவராஜ் நடிக்க ஆரம்பித்த டைம்லேருந்து அவருடைய படங்களை நான் பார்த்துருக்கேன். சிவராஜோட ஃபேன். அண்டு சிவராஜோட ஒரு படமும் பண்ணேன், லக்ஷ்மின்ற ஒரு படம் கன்னடத்தில் பண்ணேன். எதுக்கு இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வரேன்னா, ஒரு நண்பனை வந்து எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவனை வந்து ஒரு சிறப்பாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சிவராஜ். அண்ட் எந்த நேரத்துலையுமே வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, என்னுடைய குடும்பத்தில் எங்கள் அப்பா இறந்தப்பவும் சரி, அப்போ நான் ஸ்கூலில் இருந்தேன். அதுக்குள்ளே வந்து சிவராஜ் வந்து ஒரு ஹீரோ. கன்னடத்தில் வந்து இம்மீடியட்லி வாஸ் அ சூப்பர் ஸ்டார். ஃபஸ்ட்டு படமே பெரிய பெரிய லெவலில் ஹிட்டு. அப்படி இருந்தும் என்னை பார்க்க ஓடி வந்தான். அதை நான் மறக்க முடியாது. அதுபோல் அதுக்கப்புறமா அடுத்தது உபேந்திரா சார். அவர் இஸ் அ வெரி ஸ்டைலிஷ் ஆக்டர் அண்ட் ஐம் வெரி கிளாட் டு பி ஆன் ஸ்டேஜ் வித் யூ சார். அண்ட் விஜய் ஆண்டனி பற்றி சொல்லணும்னா, அவர் முதல்ல அவருடைய சினிமா வாழ்க்கை தொடங்கும் பொழுது என்னுடைய ஒரு அப்போ தான் நாங்கள் சந்தித்தோம். அந்த டைமில் இருந்து எனக்கு அவரை நல்லா தெரியும். அதில் வந்து வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். அதை நான் அவரை பற்றி நான் எப்போ யார்கிட்ட பேசினாலும் நான் அதுதான் சொல்லுவேன். அண்டு எதையுமே வந்து ஒரு ஸ்ட்ராங் வில் மைண்டட். அது எதையுமே வந்து லேஸில் விடவே மாட்டார். நிறைய விஷயங்கள் நான் அதை கோட் பண்ணலாம். அதில் எனக்கு வந்து இன்றைக்கி அவர் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோவாக நல்ல இசையமைப்பாளராக இருக்காருன்னா அவருடைய விடாமுயற்சி, அவருடைய அந்த நம்பிக்கை, தன்னம்பிக்கை. ஏன்னா அவர் முதல்ல மியூசிக் ஆரம்பித்தப்போ நான் அவரோட பல டியூன்ஸ் நான் என் கூட ஷேர் பண்ணுவார். அப்போ என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, நான் முதல்ல மியூசிக் போடுவேன், அப்புறம் நான் ஹீரோ ஆகிறேன் பாருங்க அப்படின்னு. அதுலேருந்து தான் நான் அவரை ஹீரோன்னு கூப்பிட ஆரம்பித்தேன் அப்போலேருந்தே. அண்ட் ராஜ்வி ஷெட்டி சார், அவரை எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். ஐ லவ் ஹிஸ் எனர்ஜி. தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு த டிரெக்டர் அண்ட் டு த ப்ரொடியூசர். படம் பெரிய அளவுக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள். அது வந்து நம்ம ஸ்டேட்லேயும் வந்து அது ரொம்ப சிறப்பாக நல்ல லாபம் கொடுக்கணும்னு நான் உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறேன். அதில் உங்களுடைய பத்திரிகை நண்பர்களுடைய ஆதரவு தேவை. நன்றி, வணக்கம். Thank you, sir.
அடுத்தபடியாக நான் கூப்பிடுற ஸ்க்ரீனில் வந்தாலும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரிலேட்டபிளாக, ரொம்ப ரொம்ப ரியலாக இருக்கும். அண்ட் ஹீஸ் அ ஃபண்டாஸ்டிக் ஃபில்ம் மேக்கர் as well. I'd like to invite ராஜ்பி ஷெட்டி அவர்கள் to say a few words. எல்லாருக்கும் வணக்கம். I do ask your apologies because I can understand Tamil, but I'm not well versed to speak in fluently. That's why. So first of all, thanks to our guests, Vijay Anthony sir and Vincent sir, for your kind words. And I'm so glad that we are in Chennai because this is one place which celebrates cinema. I think in the culture of this land, the music, the story, and the cinema, it's inherent to the culture of this land. So 45 is one cinema which celebrate the storytelling. So even though we have two stalwarts, like, you know, who are absolute, like, you know, when we grew up in Karnataka, they were our idols when it comes to performance, when it comes to direction, and when it comes to character also. I have never seen two people who are as kind as them, as humble as them. And we are bringing them here, and we know how you celebrated them, especially Shivanna in Jailer and Uppi sir in Coolie. That shows one thing about you. Whenever it is performance, you are never biased. So the kindness that you are showing now, I hope we receive the same on the first, because we are having our debutant director who have worked in this film for 3 years non-stop without sleeping. I always, like, you know, even I'm a director, I have done few films in Karnataka. But whenever I saw his work, I always felt jealous that I don't have this much dedication at all. So I really wish you the greatest of luck, and I really pray that, like, you know, the Almighty that I pray will be with you in this cinema. And also I thank our producer Ramesh Reddy for staying in this film, in this dream. Normally what happens is we invest money in the cinema, but he invested himself in the cinema. And also he made sure that this film became better because of his involvement. That rarely happens. So thank you so much for everything, and thank you so much for all the love. And we do the very best that we can, and support us on 1st of January. Thank you so much. Love you. தேங்க்யூ. அடுத்தபடியாக இவரை பற்றி சொல்லணுன்னா, அண்ட் இவர் வந்துட்டு நடிக்காத கேரக்டர்ஸ் இல்லை, எடுக்காத படம் ஃபிலிம் ஜானர் இல்லை. அடுத்தபடியாக ஐ லைக் டு இன்வைட் அவர் ரியல் ஸ்டார் உபேந்திரா அவர்கள் டு சே a few words. எல்லாருக்கும் வணக்கம். சிவண்ணா என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கணும். சார், விஜய் சார், தேங்க்யூ சார். என்னென்னா இப்போது எனக்கு அந்த மெமரிஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. என்னென்னா எனக்கு கூட ஒரு படம் பண்ணீங்க புத்திவந்தான்ட்டு, அது பெரிய மியூசிக்கல் பிளாக் பஸ்டர். அது அப்போது நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, என் வீட்டில் பார்த்து சார் இங்கே எல்லாம் ஒரு ஸ்டுடியோ பண்ணுங்க, இங்கே ஒரு எடிட்டிங் பண்ணலாம், இப்போ டிஜிட்டல் கேமரா வந்துருக்கு, அது இது எதுதோ சொல்லிட்டு எல்லாமே அவரே பண்ணிட்டார். டைரக்ஷனும் பண்ணிங்க, ஹீரோ பண்ணிங்க, ஒரு ஸ்டார் ஆகிட்டீங்க, எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணிட்டீங்க. நான் பார்த்துட்டே இருக்கிறேன் உங்களுக்கு க்ரோத். எக்ஸ்ட்ராண்ட்ரி சார், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஹியர். சார், வின்சென்ட் சார், தேங்க்யூ சார். நீங்கள் ஒரு ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கீங்க. தேங்க்யூ சார். ஃபஸ்ட்டு எங்களெல்லாம் ஸ்டார்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரியல் ஸ்டார் எனக்கு இங்கே டைரக்டர் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு ஸ்கிரிப்டுன்னு ஒரு படம் ஒரு ஐடியா வந்தால் அதுன்னு எப்படி பிச் பண்ணணும் ப்ரொடியூசர்கிட்டேன்னு ஒரு ஃபுல்லாக ஒரு அனிமேட்டட் ஃபிலிம் பண்ணி அதுக்கு ஆர்ஆர் பண்ணி டப்பிங் பண்ணி நியர்லி இட் டுக் 1 year. எல்லாம் இப்படியே எடுக்கிறேன், இதுதான் என் படம்னு ப்ரொடியூசருக்கு காமிச்சு, அப்புறமா ப்ரொடியூசர் அவர் ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணி ஃபேமிலி க்ரீன் சிக்னல் எடுத்து ஒரு படம் பண்ணது இதே ஃபஸ்ட் டைம். அந்த மாதிரி எது வேணுமோ அதே பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸ்ட்ராண்ட்ரி. நம்ம ப்ரொடியூசர் அனதர் ஸ்டார் ஆஃப் திஸ் ஃபிலிம். ரியலி சார், அவர் சொன்னார் இல்லையா, யூ இன்வெஸ்டட் யுவர் செல்ஃப் பண்ணிட்டு, அது கரெக்ட். அவர் ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. வெரி இன்டெலெக்சுவல் டைரக்டர் அண்ட் ஆர்டிஸ்ட் அவர் ராஜ்பி செட்டி. அவர் லவ் யூ சார். ரியலி உங்களோட வர இன்டர்வியூ கூட வி என்ஜாய்ட் ஸோ மச். அண்ட் சிவண்ணா சார், உங்களுக்கு எல்லாம் தெரியும் சிவண்ணான்னு என்னன்னா, எனக்கு ஒரு பிரேக் கொடுத்தவர் அவர். ஒரு ஓமன் ஒரு படத்துக்கு அவர் ப்ரொடக்ஷனில் ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்து என்ன ஒரு டைரக்டராக ஒரு ஐ ஸ்டார்டட் மை கெரியர். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். உங்களுக்கு எல்லாம் பிளெஸ்ஸிங் வேணும் இந்த படத்துக்கு. எல்லாம் பாருங்கள். ரியலி இது ஒரு
டிஃப்ரெண்ட் எல்லா படத்துக்கும் நாங்கள் சொல்கிறோம். பட் இது ரியலி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலு, ஒரு எமோஷன் இருக்கிற படம். எல்லாம் பார்த்து உங்களை பிளெஸ்ஸிங் வேணும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. நன்றி சார். அடுத்தபடியாக கான்ஸ்டண்ட்டாக ஒருத்தர் பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெரிய ஸ்மைல் வரும். அவர் ஒரு ரூம்குள்ளே வந்தாலே அவரோட எனர்ஜியும் ரொம்ப கண்டேஜியஸ். ஃபில்மில் வந்துட்டு நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் அவர் என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் ஆன் ஸ்க்ரீனில் ஹீரோவாக இருக்கிறவர், ஆஃப் ஸ்க்ரீன் ஆல்சோ ஹீ இஸ் ஜென்யூன்லி அ ஹீரோ. சார் ப்ளீஸ் சே ஃபியூ வேர்ட்ஸ். ஆர் பிலவிட் சிவண்ணா. எல்லோருக்கும் வணக்கம். விஜய் சார், தேங்க்யூ. நான் ஆல்மோஸ்ட் ஒரு 1-2-3 இயர்ஸ்லேருந்து ஃபோன் கான்டாக்டில் இருப்போம். அண்ட் அவர் ஃபிலிம்ஸ் எல்லாம் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாதிரி எல்லா ஃபிலிமும் பார்ப்பேன். வருது மியூசிக் டைரக்டர் தெரியும், டைரக்டரும் டைரக்ஷனும் பண்ணுவார், ஆக்டரும் பண்ணுவார். அண்ட் இஸ் ஃபிலிம்ஸ் வில் பி வெரி இன்டென்ஸ். என்ன ரோல் எடுத்தாலும் ரொம்ப இன்டென்ஸாக ரொம்ப நல்லா அழகாக ஆக்ட் பண்ணுவார். அண்ட் சேம் வாஸ் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹிம் ஆல்சோ. எஸ்பெஷலி பிச்சைக்காரன் ஒரு படம் பண்ணார், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருந்தார். ஆக்சுவலி எனக்கு அது ஆஃபர் வந்தது கரண்ட்டில் பண்ணுறதுக்கு. பட் எனக்கு ஜோகி பண்ணதுனால அது மதர் சென்டிமெண்ட் இருக்குது, நான் எப்படி கனெக்ட் ஆகிறது தெரியலன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அவ்வளோதான். இல்லை நான் இப்போ தான் தெரியுது, வை டிட் ஐ மிஸ், ஐ ஷுட் ஹவ் டன் தட்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் சார். பட் நெக்ஸ்ட் டைம் வில் டூ டுகெதர் சார். வெயிட்டிங் ஃபார் யுவர் ஸ்கிரிப்ட். அண்ட் வின்சென்ட் என்ன அவர் என்ன சொல்லும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஐ ஃபீல் வெரி ஆட். வின்சென்ட், இல்லை மச்சான் நீ அப்படி சொல்லாத, நாங்கள் எப்படி பேசுகிறோமோ அப்படியே பேசு தயவுசெய்து. டோன்ட் மேக் மீ ஸோ பிக். வி ஆர் ஆல்வேஸ் தட். அப்பாஜி தான், நீ என்ன அப்பாஜின்னு கூப்பிட்டுருப்பேன். அப்பாஜி தான் உன் முன்னாடி இருப்பான் எப்பயும். நாட் சிவராஜ்குமார். அப்பாஜி வில் பி ஆல்வேஸ் வித் யூ. ஆனால் அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் வின்சென்ட்டு ஃப்ரம் சைல்ட்ஹுட்லேருந்து. ஆக்சுவலி என்னோட ஜூனியர் என் தம்பியோட கிளாஸ்மேட் ஆக்சுவலாக. பட் whenever he comes for tuition to my house, we were sharing a very good rapport. And பெரியவங்களை we had a cricket team in கொடம்பாக்கம். எல்லாம் கூட விளையாடி பயங்கர கலாட்டா பண்ணுவோம், ஜாலியாக இருப்போம், சினிமா பார்ப்போம், பிக்சர் இருக்கும். தென் கிரிக்கெட். தென் we used to go and see TV in his house. எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க, அவங்க வீட்டில் போய் சாப்பிடுறது. ஒரு ஃபேமிலினா கூட அது தப்பாகாது. நிஜமாக பி மோர் லைக் ஃபேமிலி. இஸ் மோர் லைக் மை யங்கர் பிரதர். ஸோ தேங்க்யூ வின்சென்ட் ஃபார் கம்மிங். அண்ட் ரமேஷ் ரெட்டிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு மாதிரி வண்டர்ஃபுல் ஃபிலிம் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா பெரிய பட்ஜெட் யூஸ்வலாக எல்லோரும் ஒத்துக்க மாட்டாங்க. அது ஃபஸ்ட் டைரக்ஷன் அர்ஜுன் ஜன்யானோன்னு எல்லாருமே. பிகாஸ் ஃபஸ்ட்டு நான் சப்ஜெக்ட் கேட்டது நான் தான். அப்புறம் என் மேலே ப்ளேம் வந்துடுவான்னு பயம். பட் ஐ ஹேட் அ கான்ஃபிடென்ஸ் இன் ஹிம். அண்ட் he said நான் கதை கொடுத்துட்றேன் சிவண்ணா, இந்த மாதிரி யார் வேறு பண்ணிக்கிட்டோம். இல்லை சொல்ல அந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த சப்ஜெக்ட் நீங்கள் தான் பண்ணணும், முடியுமான்னு கேட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்னு. அதுக்கப்புறம் he made one full film in animated மேனரில் பண்ணி ஃபஸ்ட் டைம் ஐ ஹவ் சீன் லைக் திஸ். அதுக்கு டைலாக் போட்டு என்கிட்ட கதை சொல்லும்போது 4 to 5 minutes சொல்லிட்டாரு. அது எல்லாமே எல்லாவோட என்ன சொல்லுவாங்க, எல்லா கேரக்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டார். இஸ் அ குட் ஆக்டர் டூ. சொல்ல முடியாது விஜயகாந்த் மாதிரி அவர் கூட ஒரு ஹீரோ ஆயிடுவார், ஒன்று சொல்ல முடியாது. இப்போ மியூசிக் பண்ணார், டைரக்ஷன் பண்ணார், நெக்ஸ்ட் ஹீரோவை பார்க்கலாம் அவங்கள. அந்த மாதிரி ஒரு டேலண்ட்டு, பிரில்லியன்ட் ஸ்கிரிப்ட். அண்ட் அகெயின் ஒர்க்கிங் வித் உபேந்திரா வந்து சொன்னார் இந்த மாதிரி எனக்கு அவருக்கு பிரேக் கொடுத்தேன்னு சொன்னேன். கண்டிப்பாக கிடையாது. இந்த மாதிரி என் கரியரில் என்ன தான் ஹிட்ஸ் கொடுத்தாலும் ஓம் ஒரு சினிமா வந்து என்னோட இமேஜை மாற்றிடுச்சு. இட் வாஸ் அ கல்ட் சினிமா கிவன் பை உபேந்திரா. ஐல் நெவர் ஃபர்கெட். இது பெரிய இதை சொல்லிட்டார் இந்த மாதிரி எனக்கு பிரேக் கிடையாது. அந்த அவரோட ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே 2 படம் சூப்பர் ஹிட் பண்ணார் அவர். ஜகேஷ் ஒருத்தர் ஹீரோவை பண்ணார், அப்புறம் குமார் கோவிந்தன் பண்ணார், விஷுன்னு ஒரு படம். அவர் டைட்டிலாம் பார்த்தா ரொம்ப இதாக இருக்கும். ஷ்னுவார், தரலே நம்ம மகான் இருக்கும், ஓம்னு போடுவார், ஒன்று ஏ என்னுவார், இன்னொன்று உப்பி என்னுவார், உப்பி 2 என்னுவார், நெக்ஸ்ட்டு யூஐ என்னுவார். ஐ திங்க் வெரி டிஃப்ரெண்ட் டைட்டில்ஸாக இருக்கும். பட் அமேசிங் பர்சன். அண்ட் ஆஸ் அ டைரக்டர் மட்டும் இல்லை, ஹியூமன் பீயிங்காக ரொம்ப அமேசிங் பர்சன். அண்ட் ஈ ஷேர் அ வெரி குட் ரேப்போ. 2 படம் நடிச்சிருக்கோம், இப்போ 3rd படம் நடிக்கிறது. அண்ட் ராஜ்பி ஷெட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒந்து மொட்டையை கத்தை பார்த்ததுலேருந்து அவர் கூட எப்பயார் இந்த பர்சனோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும் நான் ரொம்ப ஆசை எனக்கு. ஏன்னா பிகாஸ் ஒண்டர்ஃபுல் ஆக்டர், இன்டென்ஸ் ஆக்டர். அண்ட் டோபின்னு ஒரு ஃபிலிம் பார்த்துருக்கேன் உங்களுக்கு. தென் தட் ரிஷபவா இது, அப்புறம் சோ ஃப்ரம் சோ. அண்ட் ஐ திங்க் அமேசிங் டைரக்டர், ஆல்சோ குட் ரைட்டர். அண்ட் வி ஆல் ஷூட்டிங் பண்ணும்போது தெரியவே இல்லை எப்படி ஷூட்டிங் பண்ணோன்னே தெரியல, ரொம்ப ஜாலியாக இருந்தது. அண்ட் amalgamation, I think very good amalgamation with
ஒரு கெமிஸ்ட்ரியோட பண்ணோம் நாங்கள் எல்லாரும் 3 பேரும். யூஸ்வலாக கெமிஸ்ட்ரி ஹீரோ ஹீரோன்னு சொல்லுவாங்க. இது வந்து கெமிஸ்ட்ரி பிட்வீன் மைசெல்ஃப், உபேந்திரா அண்ட் ராக்பி ஷெட்டி. அவரோட வண்டர்ஃபுல் கெமிஸ்ட்ரி. நீங்கள் சீரியஸாக சொல்கிறேன், படம் பாருங்கள், உங்களுக்கு நிஜமாக பிடிக்கும். பிகாஸ் இந்த படத்தில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரில. பட் இஃப் வென் யூ கம் அண்ட் சிட், there's a world. That world will take you to another world. ஸோ அந்த 2 பேரல் வேர்ல்ட்ஸ்குள்ள நடக்கிறது தான் இந்த கதை. அது நீங்கள் ரொம்ப கனெக்ட் ஆவீங்க. பிரதி ஒருத்தரும் யூ வில் கனெக்ட் யுவர் லைஃப் and you'll know the seriousness of life and values of life. There's an emotion and come into the world of 45 on 1st January and come and bless us. எல்லாருக்கும் வணக்கம். Thank you. Jai Hind. சிவனா சொன்ன மாதிரி அவங்க 3 பேரோட கெமிஸ்ட்ரி இஸ் ட்ரூலி அன் அமால்கமேஷன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஆர் ஸ்பெஷல் கெஸ்ட். ஸோ ஸ்பெஷல் கெஸ்ட் போனதுக்கப்புறம் இஃப் ப்ரெஸ் அண்ட் மீடியா அதாவது கொஸ்டின்ஸ் நம்ம டீம் கிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்க. ஒன்ஸ் அகேன் ஆன் பிஹாஃப் ஆஃப் த டீம் 45, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் விஜய் ஆண்டனி சார் அண்ட் வின்சென்ட் சார். கட்டி போட்டிருக்கீங்க சார். இது 45 இந்த கதை இந்த 45 நாளில் ஒருத்தர் மாட்டின்னு இருப்பார். ஸோ அது சிம்பாலிக்காக சொல்லியிருக்கு. மாட்டிட்டு இருக்கிறது உபேந்திரா சாரா, சிவராஜ்குமார் சாரா? அது படத்தில் தான் பார்க்கணும் சார். இல்லை ராஜ்பி ஷெட்டியா? கண்டிப்பாக அது படத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். சிவா சார், சார் இங்கே ரைட்டில் சார், ரைட் சார். ஹாய் சார். சார், படத்தில் வந்து பெண் வேடம் விட்டு ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க, அது புதுசாக இருந்தது. டேரக்டர் சொல்லும் போதே உங்களுக்கு வந்து அது மைண்டில் தொட்டுச்சா, இல்லை வந்து பண்ணலாமா வேணாம் ஒரு முடிவு எடுத்தீங்களா? பெண் வேடம் விட்டு லேடி கெட்டப். லேடி கெட்டப் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது என்ன இல்லை ரொம்ப எங்கே இருந்தீங்க அதுலேயே? அது மேக்கப் மேனேஜரும் நல்லா பண்ணிருக்காங்க. ஐ திங்க் he has done a very good job and photographers lighting இருக்கணும். I think amazing. So that time I was not feeling well. அப்பதான் that this one in the entire episode பண்ணும்போது I was in chemo இருந்தேன். But I don't know, the strength வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து கொடுத்த strength, family and of course whole industry. சிவராஜ் சார், அந்த லேடிஸ் கெட்டப்பு கேட்குறோம். அந்த கெட்டப்பை ஸ்க்ரீனில் பார்த்த பிறகு உங்கள் ஒய்ஃபு உங்கள் டாட்டர்லாம் என்ன எமோஷன் என்ன சொன்னாங்க? இல்லை ஆக்சுவலி நீங்கள் நம்ப மாட்டீங்க. அது அந்த ட்ரெஸ் அதெல்லாம் போட்டு ட்ரெஸ் போட்டு I was just holding my wife's hand like this and went into the shot. Everybody was looking at us. Who 2 girls are coming in? Sure, they were very happy and daughters கூட very happy. இல்லை அந்த கெட்டப்புக்கு அப்புறம் இதுக்கப்புறம் லேடி ரசிகர் ஜாஸ்தியாக இருப்பாங்க. இவ்வளோ நாள் ஜென்ஸ் ரசிகர் உங்களுக்கு ஜாஸ்தி, இதுக்கப்புறம் லேடி ரசிகையும் ஜாஸ்தியாக இருப்பாங்களோ? I think so, sir. ஹலோ சார், வணக்கம். 45 டைட்டில் எதனால் வச்சுருக்காங்க? நீங்கள் இது வரைக்கும் பண்ணாத கதாபாத்திரங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? என்ன மாதிரியான ரோல்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க? I feel என்னோட ஒரிஜினல் கேரக்டர் நான் நினைக்கிறேன். when you see that you will connect to that character. யூஸ்வலி நான் எப்படி இருப்பேனோ அப்படி இருக்கும் அந்த கேரக்டர். பட் அந்த எந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து வருதுன்னு பார்த்தா நீங்கள் ஃபிலிமில் பார்த்து தெரியும். பட் ஐ ஃபீல் இட் இஸ் மை கேரக்டர். ஐ ஃபீல் 45 பர்டிகுலராக வைக்கிறதுக்கு என்ன காரணம்? 45 is a world என்ற மாதிரி பண்ணிருக்காரு டைரக்டர். 45 is a world. So that's what I said. It happens in a world. So அந்த வேர்ல்டு இன்னொரு வேர்ல்டு தான் 45. ஸோ இந்த பேரலல் இதில் வந்து என்ன மாதிரி இருக்கும் கதைன்னு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி ஆஃப்டர் த ட்ரெய்லர் வந்து ரொம்ப பேர் டீகோட் பண்ணுறாங்க. என்ன இருக்கலாம் படம், கேரக்டர் எல்லாமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஹவு இட் கோஸ், வை இட் கோஸ் லைக் திஸ்ன்றது ரொம்ப கஷ்டம் சொல்கிறது. பட் இஃப் யூ கம் அண்ட் வாட்ச் த ஃபிலிம் அண்ட் வைல் கோயிங் யூ வில் ஹேவ் அ பியூட்டிஃபுல் மெசேஜ் அண்ட் கோ. சார், இத்தனை வருட சினிமா எக்ஸ்பீரியன்ஸில் உங்களோட நிறைவேறாத ஆசை என்ன சார்? உங்களுக்கு தான் சார். எனக்கா? சிவராஜ்குமார். என்ன சார்? இத்தனை வருட சினிமா எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு நிறைவேறாத ஆசைன்னு ஏதாவது இருக்கா? அப்படி ஒன்றும் இல்லை சார். எல்லாம் கடவுள் நிஜமாக எல்லாமே கொடுத்துருக்கான் எனக்கு. ஐ திங்க் லவ் அண்ட் அஃபெக்ஷன் இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்கான். ரியலி ஐம் பிளெஸ்ட் டு பி இன் திஸ் இண்டஸ்ட்ரி. அண்ட் அந்த இப்போது ஜெயிலரில் வந்து நிஜமாக நான் வந்து அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த மாதிரி வரவேற்பு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு ஸ்மால் ரோல் அவ்வளோ அக்செப்ட் பண்ணிருக்காங்கன்னா ஐ டோன்ட் நோ, ஐம் பிளெஸ்ட். அது என்ன மாதிரி ஒரு பிளெஸிங் தெரியாது. ஐ ஷுட் தேங்க் நெல்சன் ஃபார் திஸ் அண்ட் ரஜினி சார் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல படிக்குது. உபேந்திரா சார், சார் வந்து சீனியர் பெரிய ஹீரோனா கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் பண்ணும்போது காம்படிஷன் இருக்கும். நீங்கள் எந்தெந்த சீன்லாம் சார் கூட ரொம்ப காம்படிட் பண்ணீங்க, நம்ம வந்து பெரிய இது பண்ணணும், எந்தெந்த சீன்லாம் ரொம்ப எஃபெக்ட் போட்டிங்க சார்?
அவரு கூட காம்படிஷன்னா இல்லை சார். அது அவர் கூட ஃபர்ஸ்ட் ஃபிலிமிந்த ஒரு என்ன பிரதர் மாதிரி எனக்கு அந்த ஐடியாவே இல்லை. அப்புறமா ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் அவர் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஒரு பெரிய ஸ்பேனில் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஐ லைக் மை கேரக்டர் ஆல்சோ, இட் இஸ் எ வெரி பவர்ஃபுல் கேரக்டர். மோர் தென் தட் அந்த சப்ஜெக்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ஒரு ரொம்ப யாரும் டச் பண்ணாத ஒரு சப்ஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஐ தாட் ஆக்சுவலி ஐ ஷுட் பி எ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அப்படியே This question is to the director. வணக்கம் சார். Vanakkam. Interesting. We'd like to know what inspired you to pick this story. If you were so confident to make a film after making an animation, pitch பண்ணும்போதே ஒரு அனிமேஷன் பண்ணி சொல்ற அளவுக்கு if you're that confident, இந்த ஐடியா எங்க இருந்து ஸ்பார்க் ஆஃப் ஆச்சு? What triggered you to come up with the story in the first place? ஒன்று. ரெண்டு, இந்த படத்தினுடைய ஜானர் என்ன? ஏன்னா பிகாஸ் ஒரு பக்கம் இட் லுக்ஸ் சூப்பர் நேச்சுரல், ஒரு பக்கம் இட் லுக்ஸ் அட்வென்ச்சர். என்ன ஜானர்னு கிளாஸிஃபை பண்ண முடியும்? சார் முதலாவதாக இந்த கதை வந்து என்னோட சில பர்சனல் லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸால் எனக்கு பிறந்த கதை இது. சில லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அது கூட இந்த படத்தை நான் ஒரு ஸ்கிரிப்டை டிசைட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதுதான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். அதுக்கப்புறம் எப்போ நான் சிவனாக்கு கதை சொன்னேன், சிவனா இதுக்கு நீனே டைரக்ட் பண்ண சொன்னப்போ சிவனா தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன், ரெண்டாவது இன்ஸ்பிரேஷன். ஸோ அது உங்கள் ரெண்டாவது கொஷின் சார், இது என்ன ஜானர்? இந்த ஜானர் வந்து ரொம்ப டஃப்பு சார். இந்த படம் எல்லாரும் கேட்குறாங்க இது என்ன ஜானர்ன்னுட்டு. எனக்கு கரெக்டாக இதோட ஜானர் இதுதான் சொல்ல முடியல. படம் பார்த்துட்டு ஆடியன்ஸை இதுதான் ஜானர் ஆடியன்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ராஜ் சார் அது ஏதோ ஒரு நல்ல வேர்டு சொன்னார், இது என்ன ஜானர் சார் இது அன்னைக்கு சொன்னீங்களே நீங்கள், யூ டோல்ட் சம்திங். I don't remember what I told, but yeah, I think see there are three elements that come in this cinema, sir. One is the realistic story of a commoner, so that actually meets the moment of a cinematic. That meets cinematic moment of another character, and it ends in the fantasy. But the travel is not jarring or anything. It travels seamlessly. That's why, like, you know, the travel is there. Yeah, thank you. சார் டைரக்டர் சார், அது மாதிரி அந்த அஜிலி புஜிலி பாட்டில் 3 பேர் இருக்காங்க, ஆனால் குஜிலி யாருமே இல்லையா சார்? குஜ்லி என்ன சார்? குஜிலினா பெண்கள்னு அர்த்தம் சார். ஐயோ, கிளாமரான பெண்கள் சார். அந்த படத்தில் நம்மளுக்கு யாருமே காணும், அதனால ஆமாம், இது ஒருத்தர் ஹீரோயின் இருக்காங்க, அவங்கள ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க இதில். அது லேடி கெட்டப் சொல்கிறீங்களா? லேடி கெட்டப் அவங்க வந்து ஹீரோயினுக்கு மேலே சார். அவங்கள வெறும் ஹீரோயின் மட்டும் சொல்ல முடியாது. டைரக்டர் சார், ஏற்கனவே கடவுள் பெயரால் நிறைய அமைதி இல்லாமல் இருக்கு இப்போ சூழல்ல. நீங்க உங்க படத்துல வந்து கடவுள் பெயரால என்ன சொல்ல வந்திருக்கீங்க? அமைதி வரணும்னு சொல்ல வந்திருக்கேன் சார். சார் உபேந்திரா சார், உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த டைட்டில் நீங்க ஸ்பான்சர் பண்ணிருக்கீங்களா? ஐயோ, ஏன்னா நீங்க தான் இந்த மாதிரி 2 எழுத்து 1 எழுத்து இல்லை ஒரு நம்பர் இந்த மாதிரி டைட்டில் வைப்பீங்க. இங்க என்ன டைட்டில் எல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு, இது ரொம்ப ஈஸியா இருக்கு. 45 யாரா சொல்லலாம். 9 சென்டிமெண்டா? 9 சென்டிமெண்டா? 9 இஸ் லக்கி நம்பர், யூ நோ. 9 4 + 5 9. டைரக்டர் சார், நீங்க இல்லை சார், இதுக்கு பின்னாடி ஒரு சப்ஜெக்டே இருக்கு இல்லையா? அதே மெயின் சப்ஜெக்ட். பிகாஸ் நீங்க சொல்லியிருக்கீங்க அதை சொன்ன ஸ்பாய்லர்ஸ் ஆகுதுன்னுட்டு. அந்த 45 என்னன்றது இந்த சப்ஜெக்ட் சார். அது நீங்க பார்த்த அப்புறமா தெரியும். யா, ஹலோ சார், சிவராஜ் சார். சிவராஜ் சார், சார் இங்கே ஹலோ சார். சார் நீங்கள் கோடம்பாக். ஹலோ சிவராஜ் சார், கொஸ்டின் ஹியர் சார். உங்க பேர் சிவராஜ், இந்த படமும் சிவன் சம்பந்தப்பட்டதா இருந்துச்சு. உங்ககிட்ட வந்து டைரக்டர் வந்து நரேட் பண்ணும்போது ஸ்டோரி, how did you feel it? ஒரு சிவராஜ் குமார் கிட்ட ஒரு சிவனை பத்தி ஒரு கதையை சொல்லும்போது எப்படி இருந்துச்சு? How did you feel it? No, I basically said அந்த கேரக்டர் சொல்லும்போது எங்கேயோ I was able to connect myself and the character, because sometimes I'm rude, sometimes I'm very soft, sometimes I'm philosophical, sometimes I'm very emotional. So I can feel my character. And எனக்கு சின்ன வயசுலேருந்து அதே புத்தி தான் எப்பயும். So I could easily relate my character. Okay, next question for you, sir. சார் உங்களுக்கே தான் சார், உங்களுக்கு
உங்களுக்கு தமிழ்லயும் நிறைய ஃபேன்ஸ், நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் தமிழ்நாட்டில் தான், சென்னையில தான். உங்களுக்கு தமிழ்லயும் ஃபேன்ஸ். ஸ்ட்ரெயிட் தமிழ்ல ஒரு ஹீரோவா எதனா படம் பண்றதுக்கு இருக்கா இப்போ? Do you have any intention of doing it? Yeah, I've got two, three subjects have come, but one I've chosen. I think it yet to start. Thank you. Thank you. டைரக்டர் சார், டைரக்டர் பற்றி பேசுதா? எங்கே இருக்கீங்க? சாரி, அவங்க எங்கே இருக்கீங்க? சார், சனாதன தர்மத்தை பற்றி இந்த படம் பேசுதா? சார், இது இந்தியன் சம்ஸ்கிருதின்னு சொல்லுவாங்க சார், கல்ச்சர். அந்த கல்ச்சர் பற்றி பேசுது சார். சிவா சார், சிவராஜ் சார். சிவா சார், சார் ஜெயிலரில் நடிச்சிருக்கீங்க. இப்போ தொடர்ச்சியாக செகண்ட் வருது, ஜெயிலர் 2 வருது. ஆனால் நீங்கள் ரஜினி சார் கூட வந்து தொடர்ச்சியாக நீங்கள் பயணம் பண்ணுறீங்க. அதே மாதிரி உங்களோட கர்நாடகா படத்தில் வந்து ரஜினி சார் ஏதாவது ஒரு ரோல் வச்சு பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கா? அது நினச்சா பண்ண முடியாது. அது யாக்கன்னா அவர் வரணுன்னா நிச்சயமாக வேறு மாதிரி வரணும். அதுதான் நான் ஆசைப்படுறேன். ஏன்னா சும்மா அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. நான் இங்கே வந்து பண்ணேன்னு சொல்லிட்டு நான் சர்ரை போய் கூப்பிட்டா அது, ஏன்னா சின்ன வயசுலேருந்து அதை பார்த்துருக்கேன் நான். ஸோ ஐ ஷுட் நாட் டேக் அட்வான்டேஜ். அது நிஜமாக வருத்திருந்தா கண்டிப்பாக நான் ரஜினி சாரை ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். சார், கேள்வி, கடந்த 13 வருஷமாக தான் இந்திய சினிமாவில் நிறைய புராண படங்கள், இது மாதிரி கடவுள் நம்பிக்கையை உயர்த்துவது, ஆன்மீக சம்பந்தமாக நிறைய படங்கள் வந்துகிட்டு இருக்கு. கேட்கல சார். கடந்த 13 வருஷமாக இந்திய சினிமாவிலே புராணத்தை மையமாக வச்ச படங்கள், அப்புறம் ஆன்மீக சம்பந்தமான படங்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் ஒரு டிவைனிட்டி வரணும்னு தோணுது போல இருக்கு. டிவைனிட்டி ஷுட் பி ஃபார் எவ்ரிபடி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எப்பயும் வாழ்க்கையில் வந்து பயபக்தியோடு இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எங்கேயோ அது மிஸ் ஆகுது போல இருக்குது. அதனால எவ்ரிபடி இஸ் ட்ரைங் டு புட் இன்டு தட். டைரக்டர் சார். தேங்க்யூ சார். இயக்குனர் சார், நார்த் இந்தியாவில் வந்து ராமனை தூக்கி பிடிக்கிறாங்க, சவுத் இந்தியாவில் வந்து சிவனை தூக்கி பிடிக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு அனிமேஷனில் வந்து நீங்கள் வந்து சீதையை வந்து நெருப்பில் இறங்குற மாதிரி காட்டுறீங்க, சிவன் வந்து அதை காப்பாற்றுற மாதிரி காட்டுறீங்க. ராமனுக்கும் சிவனுக்கும் ஏதாவது போட்டியா அந்த படத்தில்? சார், இது வந்து எந்த போட்டியும் கிடையாது சார். அப்படி இல்லை. அது ஒரு புராணத்தில் வர ஒரு கதையை நம்ம பாட்டுக்குள்ளே விஷுவலாக பண்ணியிருக்கோம். பட் எனக்கு இந்த எல்லா தர்மமும் சொல்கிறது ஒரே விஷயம், அன்பு சார். அந்த அன்பு, அப்புறம் அந்த அன்பை காட்டுறதுக்கு எப்படி என்ற ஒரு சின்ன சப்ஜெக்ட் தான் 45 சார். சார், சிவராஜ் சார், ரீஸில் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப், காந்தாரா போன்ற படங்கள்லாம் வேர்ல்டு லெவலுக்கு பேசப்பட்டிருக்கு. எவ்வளோ ப்ரௌடாக இருக்குது உங்களுக்கு கன்னட இண்டஸ்ட்ரி பார்த்து இப்போ? ஐ திங்க் ரியலி வி ஆர் ப்ரௌட். ஏன்னா இப்போலேருந்து இல்லை, கன்னடா ஃபிலிம் ரொம்ப ஃபிலிம் இங்கே ரீமேக்காக இருக்குது. இங்கே தமிழில், ஹிந்தியில் ரீமேக்காக இருக்குது. அதே மாதிரி தமிழ் படம் கூட அங்கேருந்து. ஐ திங்க் சவுத் இண்டியன்ஸ் ஹவ் காட் தட் எமோஷன் அண்ட் ட்ராமா, ஹை ட்ராமா எமோஷன்ஸ் வந்து சவுத் இண்டியன் லாங்குவேஜ்லேயே இருக்குது. ஸோ இது இந்த லெவல் போயிருக்கிறது இன்னும் பெருமையாக இருக்குது. I think it's a motivation for everybody to go into a pan-Indian film. சார், தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டார் கொஞ்சம் இதாகிட்டுனா பொலிட்டிக்கல் போகிறாங்க. விஜயகாந்த் சார், சரத்குமார் சார், இப்போ விஜய் எல்லாம் நிறைய பேர் எம்ஜிஆர் காலத்துலேருந்து. கர்நாடகாவில் வந்து நீங்களும் சரி, ராஜ்குமார் சார், யுபேந்திரா சார்லாம் யாருமே இந்த பொலிட்டிக்கலே ஏன் டச் பண்ண மாட்டேங்கிங்க? என்ன காரணம்? பாலிடிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து எங்கள் பாலிடிக்ஸ் என்ன தெரியாது சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயின் திங், இங்கே என்ன பண்ணணுமோ ஹெல்ப் பண்ணணுமோ கண்டிப்பாக அது பண்ணிகிட்டே இருக்கோம். அதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு பவர் வேணாம். அதுக்கு நாங்கள் யாருக்கு வேணால் பண்ணலாம். I need not show partiality. I can do for everybody. But politics, sometimes it doesn't happen like that. Only to some people they'll do, not for everybody. But we can do for everybody, and I don't care for anybody because it's my money, whom I want to help. That's all. Okay. சிவராஜ் சார், நீங்கள் ஒரு ரியல் ஹீரோங்கிறனால இந்த கேள்வி கேட்குறேன். ஏன் உங்களை ரியல் ஹீரோன்னு சொல்கிறேன்னா, லாஸ்ட் டைம் அந்த கொஸ்டின் கமல் சாரை பற்றி கேட்டது நான் தான். நீங்கள் பதில் சொன்னீங்க கமல் சாரை பற்றி. அதே மாதிரி கமல் சார் பக்கம் ஸ்டாண்டாகவும் இருந்தீங்க. அவ்வளோ எதிர்ப்பு இருந்தப்போ ரொம்ப ப்ரௌடாக இருந்தது எனக்கு. அது அவ்வளோதையும் மீறி. ஆனால் நீங்கள் வந்து இப்போ வந்து உங்கள் அப்பா, பிரதர் இவங்க இழப்புக்கு அப்புறம் இப்போ உங்களுக்கும் ஒரு சம் டிசீஸ், இதுக்கப்புறம் நீங்கள் உலகத்தை பார்க்குற பார்வை, முன்னாடி நீங்கள் வந்து பார்ன் அண்ட் பிராட் அப் சில்வர் ஸ்பூன், கோல்டு ஸ்பூன் கூட சொல்லலாம். அந்த பார்வை மாறி இருக்கா? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மக்களை எப்படி பார்க்குறீங்க? முன்னாடி ரசிகர் இவங்களெல்லாம் பார்த்த விதம் வேறமாக இருக்கும்.
இப்போ எப்படி பார்க்குறீங்க இந்த இழப்புகளுக்கு அப்புறம் உங்களுடைய டிசீஸ்க்கு அப்புறம்? ப்ராமிஸை சொன்னால் நான் ஐ திங்க் டிசம்பர் 18th நான் புறப்பட்டேன் 2024. போகும்போது ஐ வாஸ் வித் ஃபுல் டியர்ஸ். ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வீடை பார்த்தேன். இந்த மாதிரி மீடியா பீப்புள்ஸ் ரொம்ப பேர் இருந்தாங்க. ரொம்ப பேருக்கு அவங்க கண்ணிலும் தண்ணி இருந்தது, எனக்கு கண்ணிலையும். எவ்ரிபடி வாஸ் இன் டியர்ஸ். ஐ வாஸ் வெரி எமோஷ்னல். அப்புறம் என் கசின்ஸ் இருந்தாங்க. ரொம்ப பேர் போருமே வரும் போகிறோமா இல்லையா என்ன உண்மை தெரியாது. என்ன see it is 100% doctors give guarantee, no doubt, but suppose மனுஷன் எப்படி சப்போஸ் வேர்ட் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஐ வாஸ் வெரி ஸ்கேர்ட். போகும்போது எவ்ரிதிங் மை செல்ஃப், மை வைஃப், மை டாட்டர், 3 பேர். அப்புறம் பிஃபோர் தட் மை டாட்டரோட ஃப்ரெண்ட் ஆல்ரெடி வாஸ் இன் மயாமி. ஸோ 3 பேர் போகும்போது இட் வாஸ் ஃபுல் ஆஃப் சைலன்ஸ், ஜஸ்ட் வி ட்ராவலிங், தட்ஸ் ஆல். அங்கே போகும்போது கொஞ்சம் ஐ வாஸ் லிட்டில் when I went on the day, operation day, 24th December 24th morning I went. என்னமோ கொடுத்தாங்க. I went drowsy போனேன். I don't know, after that I did not know what happened. After 5 hours 6 hours I saw my wife and she gave hand. நான் கேட்டேன், நான் திருப்பி உன் கையை பிடிப்பேன், நான் நினைக்கலன்னு சொன்னேன். That was my reaction. I don't know whether I'm going to see you back or not. எனக்கு தெரியும், யாருக்கு தெரியும் அந்த 5 hours என்ன வேணா ஆகலாம். But the doctor was just like God. He brought back me and after that everybody, the whole world looked very new. அப்போ அந்த 5 hours the sleep இருக்குல்ல, எங்கேயோ கொண்டு போகும். I think would have gone there. ஹெவனுக்கே போயிட்டு வந்திருப்போம், இல்லை ஹெல்லுக்கே போயிட்டு வந்திருப்போம், தெரியாது. பட் ஆஃப்டர் சீயிங் தட் நான் உலகமே ஒரு மாதிரி தெரிஞ்சுது எனக்கு. அண்ட் அட்லீஸ்ட் ஒரு 2-3 days ஆச்சு அந்த டிரான்ஸ்லேட் வெளியே வருதுக்கு. தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் when I landed here in India, பெங்களூர் வந்தப்பறம் I was very emotional. யார் அப்புறம் அங்கே கூட ஆப்ரேஷன்லேருந்து யாரோ ஃபோன் பண்ண கூட இமீடியட்டாக எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடும். ஒரு மாதிரி ஐ கேன் கண்ட்ரோல். ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சு. தென் ஐ ஷுட் தேங்க் காட், ஐ ஷுட் தேங்க் எவ்ரிபடி. அண்ட் இந்த மாதிரி லவ் எங்கே கிடைக்க போகுதுன்னு ஐ கேன் நெவர் ஃபர்கெட் திஸ். எவ்வளோ வேணால் துட்டு சம்பாதிக்கலாம், ஆனால் இந்த லவ் நான் சம்பாதிக்க முடியாது. ஐ ஷுட் பி பிளெஸ்ட். துட்டு வரும் போவோம், ஆனால் இந்த அன்பு திருப்பி கிடைக்காது, இந்த மாதிரி அன்பு. ஸோ அது வந்து எப்பயும் ஐ வில் பி ஆல்வேஸ் ஹேவிங் இன் மை ஹார்ட். நான் ஜோகின்னு ஒரு ரோல் பண்ணிருக்கேன். தட் ரோல் இஸ் வெரி குட். ஜோகின்னா ஆக்சுவலாக இது பண்ணுவேன், அது எல்லார் வீட்லேயும் போய் எதை சொல்லி ஹீ ஆஸ்க்ஸ், ஹீ பெக்ஸ். ஸோ இப்போ எல்லாம் லவ் கொடுத்துருக்கீங்க, அந்த ஜோகி வந்து இந்த ஹார்ட்டில் வச்சுருப்பேன். ஐ வில் ஆல்வேஸ் பி சேவிங் இன் மை ஹார்ட். தேங்க்யூ. This is a question to the director. This is a question to the director. And sir, your work on screen looks very impressive. But can you please throw a little light on the technical aspects, the amount of work, the effort that went into it, the firms that went into the CG thing, the time period taken, and the production cost involved? Yeah, first thing is முதலாவதா இது வந்து நான் ஃபுல் படமே ஒரு அனிமேஷனில் க்ரியேட் பண்ணுறதுக்கு 1 year ஆச்சு சார். அது வெறும் அனிமேஷனில் பண்ண, அது அனிமேஷனுக்கு டப்பிங் பண்ணி, அதுக்கு மியூசிக் பண்ணி, அதுக்கு டிடிஎஸ்ஸோ பண்ணி, இதே ஏவிஎம் ஸ்டுடியோவில் நான் ப்ரொடியூசருக்கு இந்த படமே போட்டு காட்டினேன். ஸோ ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னே படம் பார்க்குறதுன்றது ஒரு முதலாவதாக பண்ணியிருக்கிறது நம்ம கன்னடா படத்தில். ஸோ இது வந்து நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சார். அப்புறம் எல்லாருக்கும் கிளாரிட்டி இருக்கும், என்ன ஷூட் பண்ணுறோம் இன்றைக்கி, எந்த வேஸ்ட் என்ஜி ஷாட்டும் நம்ம படத்தில் கிடையாது. இவ்வளோ ஷார்ட்ஸ் இந்த படத்தில் 2 hours 16 minutes 27 frames என்னோட படம். அந்த அவ்வளோதான் ஷார்ட்ஸ் இருக்குது எனக்கு. அது எங்கே வந்து இப்போ நம்ம சென்சாரில் இந்த ஷார்ட் எடுத்து இன்னொரு ஷார்ட் போனோன்னா என்கிட்ட ஷார்ட்டே கிடையாது. ஸோ அவ்வளோதான் எடுத்திருக்கோம். அதனால ப்ரொடக்ஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. ப்ரொடியூசருக்கும் எவ்ரிடே நம்ம என்ன ஷூட் பண்ணுறோம் அதோட கிளிப்பிங், அதோட மியூசிக், அதோட டப்பிங் அப்படியே ஃபோன்லேயே அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணின்னு இருந்தேன். ஸோ அவரும் இந்த அனிமேஷன் படம் வச்சு நம்ம படம் வச்சு மேட்ச் பண்ணி கரெக்டாக இருக்குன்னு அவருக்கும் வி வேர் பேரலி கோயிங் டுகெதர். ஒரே இதில் நடந்திருக்கோம் 2 பேரும். இந்த சிஜி வந்துட்டு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. நம்ம படத்தில் ஒரு லாஸ்ட் 20 minutes ரொம்ப ஹியூஜ் சிஜி தேவைப்பட்டது. அந்த சிஜி வந்துட்டு நம்ம கனடாவில் மார்ஸ்ன்னுட்டு ஒரு கம்பெனி எடுத்து அவங்க தே டுக் டைம் 1.5 years சிஜிக்கு டைம் ஆச்சு. அதனால தான் படம் கொஞ்சம் டிலே ஆனது. பட் ஓவராலாக இன்னைக்கு படம் பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பி. இப்போ தான் நான் கியூபில் தான் படம் பார்த்துட்டு இப்போ தான் ஓவர்சீஸ்க்கு அப்லோட் பண்ணிட்டு வந்தேன்.
ஸோ வெரி ஹாப்பி அபவுட் த அவுட்புட். சிவராஜ்குமார் டைரக்டர் அர்ஜுன் சார் இங்க சார். சார் இங்க சார். Sorry to cut across. One last question மட்டும் அப்படினால உங்கள்கிட்ட கேட்குறோம். நாங்களாம் புனித் சாருடைய மெமோரியலுக்கு வந்து பெங்களூர் வந்தோம். அவரை பற்றி அவ்வளோ பேசுகிறாங்க. இன்னும் அவருடைய சோசியல் இதை பற்றி சர்வீஸை பற்றிலாம் அவ்வளோ பேசிக்கிட்டே இருக்காங்க. சினிமாவை மீறி எவ்வளோ நல்லா செஞ்சார், மக்களுக்கு செஞ்சார் அப்படின்னு. அவர் சின்ன வயசில் இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கடவுள் மேலே கோபம், ஒரு கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் அதில் வந்து உங்களுக்கு டவுட் வராதா? ஏன் இப்படி இந்த வயசுலேயே வந்தது அப்படின்னு? சரி, டைம்னு வரும். அது என் தம்பி சின்னவன், 46 years when he passed away. லைஃப்ல எவ்ரிதிங் we have to face it and go. இப்போ அதே வேறவங்க வீட்டில் அந்த அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா 20 years 21 years போயிடுவாங்க. see it is அந்த அந்த அவங்க டைம் முடிஞ்சிடும்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் மை ஃபாதர் மதர் ஆல்வேஸ், அவன் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது எப்பயும் அவங்க அப்பா அம்மாவோட தான் இருப்பான். எங்களோட ஜாஸ்தி அவன் தான் இருந்தான். ரொம்ப 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 எல்லா ஷூட்டிங்கும் he used to go. ப்ரைவேட்டாக தான் படித்தேன் தவிர நாட் கோ ஃபார் ஸ்கூல் ஆர் காலேஜ். ப்ரைவேட்டாக தான் படித்தேன். அப்பா அம்மாவோடய இருந்தான். சின்ன வயசுலேயே ஸ்டார் ஆகிட்டான். சின்ன வயசுலேயே நேஷனல் அவார்டு வந்துச்சு. சின்ன வயசுலேயே ஹீரோ ஆகிட்டான் அவன். அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்பேன் விட்டுட்டு அப்புறம் திருப்பி பிகேம் அன் பிக் ஹீரோ. அது வரைக்கும் அவன் அப்பா அம்மா ஐ திங்க் அப்பா அம்மாவுக்கு அவனுக்கு தேவைப்பட்டது போல இருக்கு, அதான் கூப்பிட்டுட்டாங்க. டைரக்டர் சார் இங்க சார். டைரக்டர் அர்ஜுன் சார். சார் இப்போ 45 கன்னட வெர்ஷன் வந்து கிறிஸ்மஸ்க்கு ரிலீஸ் ஆகுது, நியூ இயருக்கு தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ என்ன ப்ராப்ளம்? ஹேவ் யூ ஃபேஸ்ட் எனி ப்ராப்ளம் இன் ரிலீசிங் ஆன் கிறிஸ்மஸ்? இல்லை சார், நம்மளுக்கு 25th எல்லா பக்கமும் நிறைய ரஷ் இருக்குது சார். வேறு படத்தோட நிறைய படங்கள் இருக்குது, இங்கேயும் நம்ம நல்ல படங்கள் இருக்குது. ஸோ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கூட பேசினப்போ they said we can come 1 week later after the release in கன்னடான்னுட்டு. நம்மளுக்கு டு பி வெரி ஃப்ராங்க் கன்னடா ஒரு பெரிய ரிலீஸ் இருக்குது சார். இது இந்த கன்னடத்தில் நம்மளுக்கு we have so much confidence that Kannada audience will hold this film in a very big way. அப்படி ஆக்சுவலாக நம்ம இங்கே வந்து காட்டுறதுக்கு 1 week டைம் இருக்கோ, we can present it in a still better way. Yeah. Thank you so much for the questions. One last request from my எனக்கு வந்து அந்த எனர்ஜி வைப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே if I like to request the team to do the hook step மட்டும். And another thing, தமிழ்நாட்டில் வந்துட்டு ஏஜஸ் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் த 45 டீம் ஹியூஜ் தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் லெட்ஸ் கெட் பேக் டு த ஹுக் ஸ்டெப். ரெடியா? ஆடு சொல்லிடலாமா ப்ளீஸ்? What an honestly fantastic energy. Love you guys so much. And on behalf of everybody from Tamil Nadu, wishing you all love, success and good health. 45 ko all the best. And this is signing off, Akshita Das. Abhi, I'd like to request the core team to come on stage for the group picture. Pictures. Done.